இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் அவங்களுடைய 34வது திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியாக இருக்குங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் பராசக்தி டீசரை பார்த்தேங்க. செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் சார் பயங்கரமாக இருக்கார். இன்றைக்கி நம்ம ரவி மோகன் சாரோடைய படமும் டைட்டில் டீசரும் வெளியாகிருக்கு. டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாடா படத்துடைய டிரெக்டர் கணேஷ் கே பாபு அவருடைய அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. டாடாவே எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும். கவின் சாரை வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர்கிட்ட அவருடைய ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து எமோஷனை வந்து அழகாக கேரி பண்ணார் படத்தில். டாடா படத்தில் அப்பா பையன் பாசமாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட எமோஷனலாக இருக்கட்டும், அப்புறம் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர போகிற எமோஷனலாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இப்போ டைட்டில் டீசரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3, 2, 1. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் பழைய பெயரை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பங்கு. ஒரு நபரின் அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும் பொலிட்டிக்கல் மூவி. பக்கா பொலிட்டிக்கல் மூவி. இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் பீஜம் செமையா இருக்குங்க. செம்ம பீஜியமா இருக்கு. ஓகே. வேற மாதிரி இருக்காருங்க ரவி மோகன். செம்மையா இருக்காரு. முதலமைச்சர் மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த பெயர் கராத்தா பாபு. ஓகே. டீசர் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. டீசர் வைஸ் சூப்பராக இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் டீசரு, டைட்டில் டீசர் ரொம்ப நல்லா இருக்கு. கராத்தா பாபுன்னு வச்சுருக்காங்க. எனக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஃபுல் இன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பயங்கரமாக இருக்காருங்க. இது பக்காவான ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. நான் வந்து டாடா படத்துடைய டைரக்டர் இப்படி ஒரு படம் எடுப்பார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு எமோஷ்னல் சார்ந்த ஒரு திரைப்படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பார். இது வந்து அவர் வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக கொண்டு போயிருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சட்டசபையில் பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே தான் காட்டுறாங்க. நாசர் சார் இருக்கார், கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் இருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி சார் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் மூவி பண்ணதில்லை. போலீஸாக பண்ணியிருக்காரு, லவ் சப்ஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு லுக்கில் நம்ம பார்க்குறோம். எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இப்போ தான் பராசக்தியில் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தார். அதில் வில்லனாக மிரட்டியிருப்பார், இதில் வந்து பொலிட்டிஷியனாக பயங்கரமாக மிரட்டியிருப்பாருன்ற மாதிரி தான் தெரியுது. பட் அதில் வில்லனாக கன்ஃபார்ம் தெரியல. நல்லா இருக்கார், செம்மையாக இருக்காருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைட்டில் டீசர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம சேனல் வந்து ஆல்ன்ற ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்புறம் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய்.